பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்துல அடியெடுத்து வைத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்துல வந்திருக்கிறோமே, கர்த்தர் எனக்காக என்ன பேச போகிறார், என் வாழ்க்கையில என்ன செய்ய போகிறார் என்று நீங்கள் ஆவலோடு தெய்வ சமூகத்துல காத்திருந்து எதிர்பார்ப்போடு இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? உங்களோடு கூட ஆவியானவர் நம்முடைய வார்த்தையின் சத்தத்தை துணிக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41வது அதிகாரம் 15வது வசனத்தின் முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் உங்களை போர் அடிக்கிறதற்கு புதிதான கூர்மையுள்ள பற்களுள்ள எந்திரமாய் மாற்றுகிறேன்னு சொல்றாரு. போர் அடிக்கிறதுனா என்ன தெரியுமா? நெல் கதிர்கள்ல நெல்மணியை தனியாய் பிரித்து எடுப்பதற்காக மாடுகளை மிதிக்க செய்வார்கள். இது நிமித்தமாய் அந்த நெல் கதிர்கள்ல இருந்து நெல்மணி பிரித்து எடுக்கப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், அதாவது உங்களை நான் அப்படி பிரித்து எடுக்க போறேன்னு சொல்றாரு. ஒருவேளை ஆண்டவர் உங்களை கருவியாய் மாற்ற போறேன்னு சொல்றாரு. பயன்பட வேண்டிய கருவிகளாய் இருக்க வேண்டியவர்கள் இன்றைக்கு மலங்கி போய், பழையதாய் போய், பழுதாய் போய், பயன்பட முடியாமல் பிரயோஜனம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறபடியினாலதான் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் சொல்லுகிறார், நான் உங்களை புதிதும் கூர்மையுமான ரொம்ப ஷார்ப்பா ரொம்ப அருமையான முறையில ஒரு கூர்மையான ஒரு எந்திரமாய் மாற்றுகிறேன்னு சொல்லுகிறார். பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்றுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை போய்கொண்டு இருக்கிறீங்களா? ஒரு கத்தி மழுங்கி போச்சுன்னா அதை வச்சு எந்த ஒரு பழங்களையும் வெட்ட முடியாது, எந்த ஒரு காய்களையும் நறுக்க முடியாது. அது ரொம்ப ஷார்ப்பா இருக்க வேண்டும், அது கூர்மையா இருக்க வேண்டும். இன்னைக்கு நான் மழுங்கி போன கத்தியை போல இருக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. நான் பயன்படவே முடியாது, நான் பழையதாய் போய்விட்டேன், ரொம்ப பழுதாகி விட்டேன், அதற்கேற்ற வயது இல்லை, அதற்கேற்ற அனுபவம் இல்லை, அதற்கேற்ற பக்குவம் இல்லை, அதற்கேற்ற ஒரு சூழ்நிலை எனக்கு இல்லைன்னு சொல்றீங்களா? உங்களை நோக்கிதான் கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கிறது. கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், உங்களை புதிதாய் மாற்ற போகிறார், உங்களை புதிதாய் கர்த்தர் மாற்ற போகிறார். அந்த அனுபவத்துக்கு நேராய் அழைத்து செல்ல போகிறார். கருவியை எப்படி கூர்மையை மாற்ற வேணுமோ அப்படி மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமையை கர்த்தர் உங்கள் மேல பொழிய செய்கிறார். நெல் கதிரில இருந்து நெல் பிரிக்கப்படுகிற காலத்திற்குள்ளாய் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதே போல கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் ஒரு நெல் மணி, நீங்கள் வெளிப்பட வேண்டியவர்கள், பிரயோஜனப்பட வேண்டியவர்கள். உங்களை கொண்டு கர்த்தர் போரடிக்கிற எந்திரமாய் மாற்ற போகிறார். அநேக ஆத்துமாக்களை நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற, அழிவுக்கு நேராய் போய்கொண்டிருக்கிற அநேக ஆத்துமாக்களை நீங்கள் கர்த்தருக்கு நேராய் பிரித்து எடுக்க போகிறீர்கள். உங்கள் மூலமாய் கர்த்தர் ஒரு ஆத்தும அறுவடையை செய்ய போகிறார். அறுவடை களத்திலே நெல்மணிகள் விளை வேண்டிய ஒரு சூழ்நிலையில கர்த்தர் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை கொண்டு செய்ய போகிறார். ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். உங்கள் வாழ்க்கை மாற்றப்பட போகிறது. நீங்கள் பயன்பட வேண்டியவர்கள், பயன்பட வேண்டிய காலத்தில் வந்திருக்கிறீர்கள். இந்த வார்த்தை நிமித்தம் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிற பரிசுத்த ஆவியானவரே, மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, புதிய மாதத்திலே உடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற இவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். கர்த்தர் இவர்களை முன்குறித்தீரப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்க வந்திருக்கிற பிள்ளைகள் மேலே உம்முடைய வல்லமை பாய்ந்து கொண்டிருக்கிறது ராஜா. புதிதான கூர்மையான பற்களுள்ள ஒரு கருவியாய் மாற்றிக்கொண்டிருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. பயன்படத்தக்கதாய் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பயன்படுகிற விதமாய் அவர்களை நீர் அலங்கரிக்கிறீரப்பா. ஆவிக்குரிய கிருபைகளினால, வல்லமைகள்னால, வரங்களினால நீர் அலங்கரிக்கிறீரப்பா. இந்த பிரசனை கூடவே இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் வழி நடத்தும். தாழ்த்துடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வார்த்தை நிமித்தம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you all.